வெல்கம் பேக் டு மை சேனல். நம்மும் பிஸ்னஸ் செய்யலாம். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ஏர் கண்டிஷனர் சர்வீஸ் பிஸ்னஸ் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த பிஸ்னஸ் பாத்தீங்கன்னா நீங்க நிறைய இடத்துல பார்த்திருப்பீங்க. இப்போ ஆல்மோஸ்ட் நிறைய வீடுகள்ல மேக்சிமம் ஒரு 80% ஆஃப் வீட்ல வந்து ஏர் கண்டிஷனர் யூஸ் பண்றாங்க. ஸோ இந்த பிஸ்னஸ் நமக்கு வந்துட்டு என்னைக்குமே அழிவே இல்லாம இருக்கும். நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த பிஸ்னஸ் பண்றதுக்கு நமக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் இந்த ஃபீல்டில். அப்பதான் இந்த பிஸ்னஸ் பண்ண முடியும். ஸோ இந்த பிஸ்னஸ் பண்றதுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸை நம்ம எப்படி கெயின் பண்றது, இல்லை எக்ஸ்பீரியன்ஸே இல்லாதவங்க ஃப்ரெஷர்ஸ் எப்படி இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்றது அப்படின்றத நம்ம சேனல்ல இன்னைக்கு நீங்க பார்க்க போறீங்க. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ ஃபர்ஸ்ட் சர்வீஸ் பார்த்துக்கலாம். நார்மலாக வந்து ஏசி சர்வீஸ் பண்ணுறது 500 rupeesலேருந்து 700 rupees வரைக்கும் ஆஃபர் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் இன்ஸ்டாலேஷன். ஒரு வீட்டில் புதுசாக ஏசி இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா அதோடைய இப்போ கிரவுண்ட் ஃப்ளோர்னா ஒரு ப்ரைஸு, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்னா ஒரு ப்ரைஸு, ஏசி வைக்கிற மாதிரி ப்ரொவிஷன் இருந்தால் அதுக்கு ஒரு ப்ரைஸு, இல்லை ஏசியே அந்த இடத்துல வைக்க முடியாது இவங்க தான் வந்துட்டு செட் பண்ணணும் அந்த அவுட்டோர் யூனிட் எல்லாமேனா அதுக்கு ஒரு ப்ரைஸு. ஸோ இதெல்லாம் வந்துட்டு டிபெண்ட்ஸ். 1200 2000 வரைக்கும் வரும். அதுக்கப்புறம் அன்இன்ஸ்டாலேஷன். அந்த வீட்டில இருந்து அந்த ஏசியை கழட்டி வேற இடத்துக்கு மாத்தணும் அப்படின்னா அதுக்கு ஒரு பிரைஸ். ஏன்னா ஏசி கழட்டும் போது அதோட விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். அந்த கேஸ் லீக்கேஜ் ஆகாம டேமேஜ் ஆகாம கழட்டணும். ஒரு சின்ன சின்ன பார்ட்டுமே வந்து ரொம்ப மைன்யூட்டா கேர் பண்ணி நம்ம அதை செய்யணும் அந்த வேலைங்களை. ஸோ அதுக்காக தான் அந்த சார்ஜஸ். இது வந்து 700 1500 வரைக்கும் ஆகும். அதே போல கேஸ் சார்ஜ் பண்றது இது வந்து நார்மலா சர்வீஸ் பண்ணும் போதே பண்ணுவாங்க. ஜென்ரல் சர்வீஸ் இல்லாம கேஸ் வந்து இப்போ கூலிங் அதிகமா இல்ல அப்படின்னா கேஸ் சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ இது மட்டும் இல்லாம நார்மல் சர்வீஸும் பண்ணிட்டு போவாங்க. வேற ஏதாச்சும் பிரச்சனை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, லீக்கேஜ் இருக்கா, வால்வ்ல லீக்கேஜ் இருக்கா, கேஸ் கிட்ல லீக்கேஜ் இருக்கா, அந்த மாதிரி சொல்லிட்டு நிறைய வந்து இதுல இருக்கு. ஸோ இது எல்லாமே வந்துட்டு பாத்தீங்கன்னா நீங்க ஏசின்றல எந்த எக்யூப்மெண்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணாலுமே நம்ம வந்து எல்லாத்துக்குமே வந்து சர்வீஸ்ன்றது கண்டிப்பா பண்ணணும், அதோட லைஃப் இருக்கிறதுக்காக. அதனால பாத்தீங்கன்னா நீங்க மேக்சிமம் எல்லார் வீட்லயுமே வந்து யூஸ் பண்றவங்களா இருந்தா ஒரு 3 மாசத்துல ஒரு வாட்டியாவது கண்டிப்பா வந்து அது ஏதாவது ஒரு பிரச்சனை வைக்கும். அதுக்கு வந்து செலவு பண்ண வேண்டியது இருக்கும். இப்போ இதை எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்காக கோர்ஸ் இருக்கு. 3 மாசத்துல இருந்து 6 மாசம் 1 வருஷம் கோர்ஸ் கூட இருக்கு ஃபுல்லாவே. அந்த மாதிரி கோர்ஸ் படிச்சுட்டு நீங்க இதை வந்து ப்ரொஃபஷனலா சர்டிபிகேட் வச்சு நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். இன்டர்ன்ஷிப் வந்து அவங்களே கொடுப்பாங்க. கோர்ஸ் நீங்க பண்ற இடத்துலயே நீங்க ட்ரைனிங் முடிச்சதுக்கு அப்புறம் எப்படி வந்துட்டு நீங்க ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் கூட உங்களை அனுப்பி அவங்க வந்து ட்ரைனிங் மாதிரி பண்ணுவாங்க. நீங்க அப்படி பண்ணலாம். 10,000 rupeesல இருந்து இந்த கோர்ஸ் வந்து ஸ்டார்டிங் இருக்கு. நீங்க 8th 10th குவாலிஃபிகேஷன் இருந்தாலே போதும். பாஸ் ஆர் ஃபெயில் எனிதிங் நீங்க வந்து இந்த கோர்ஸ் எடுத்துக்கலாம். அப்படி இல்ல அப்படின்னா நீங்க ஆல்ரெடி வந்துட்டு யாராச்சும் ஒர்க் பண்றாங்கன்னா அவங்க கிட்ட அசிஸ்டண்டா ஒரு 2 வருஷம் 3 வருஷம் ஒர்க் பண்ணி இருக்கலாம். இதுல இந்த ஃபீல்ட்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம். சோ அந்த மாதிரி பட்டவங்களும் இந்த பிசினஸ் நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இது நீங்க பார்ட் டைமா உங்களோட கன்வீனியன்ட் டைமிங்லயே வந்துட்டு இந்த கோர்ஸ் வந்து நீங்க படிக்கலாம். சோ ஸ்பெசிஃபிக்கா வந்து நான் எந்த இன்ஸ்டிடியூட்டும் இங்க ரெஃபர் பண்ணல. நீங்க எந்த ஏரியால இருக்கீங்களோ ஜஸ்ட் கூகுள் போயிட்டு அங்க போயிட்டு ஏசி சர்வீஸ் கோர்ஸ் இன் சென்னை, இன் சேலம், இன் திருச்சி, இன் மதுரை அப்படின்னு நீங்க டைப் பண்ணி பெஸ்ட் எதுக்கு ரிவ்யூஸ் இருக்கோ அதை நீங்க கால் பண்ணி நீங்க என்கொயரி பண்ணுங்க. இன்கேஸ் உங்களுக்கு தேடுறதுல எதனா கஷ்டம் அப்படின்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. நான் வந்து உங்களுக்கு டீடைல்ஸ் எனக்கு என்னால முடிஞ்ச ஹெல்ப் நான் பண்றேன் உங்களுக்கு. இப்போ இது எல்லாம் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்ஸ்டாலேஷன் அதாவது வந்து நீங்க வந்து இன்ஸ்டால்மெண்ட்லயே பே பண்ணிடலாம். பே பண்ற உங்களோட ஃபீஸும் மொத்தமா பே பண்ண சொல்ல மாட்டாங்க. இனிஷியல்ல ஒரு 2000 பே பண்ண சொல்லிட்டு ஒரு 1.5 months கழிச்சு பே பண்றது அந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு நார்மலா இந்த கோர்ஸ்க்கு. ஸோ 2-3 இடத்துல நான் என்கொயரி பண்ணேன். அங்க என்கொயரி பண்ண வரைக்கும் இப்படிதான் சொல்லியிருக்காங்க அவங்க. ஸோ அந்த டீடைல்ஸ் தான் உங்க கூட நான் ஷேர் பண்றேன். இப்போ ஓனா நீங்க கம்பெனி ஸ்டார்ட் பண்ணணும் இதை வச்சு. இப்போ உங்களுக்கு நாலேஜ் இருக்கு அப்படின்னா நீங்க அந்த கிட் மட்டும் வாங்க வேண்டியது இருக்கும். இந்த ஏசி இன்ஸ்டாலேஷன் கிட் அது நியர்லி பாத்தீங்கன்னா ஹார்ட்லி உங்களுக்கு ஒரு 3000 இருந்து ஒரு 5000 rupees வரைக்கும் வரும். அந்த கிட் நீங்க வாங்கிட்டீங்க அப்படின்னா எல்லா ஒர்க்குமே நீங்க பண்ணிடலாங்க. வேற எதுவுமே உங்களுக்கு வந்து அடிஷ்னல் செலவு கிடையாது. நீங்க ஒரு அசிஸ்டன்ட் மாதிரி கூட வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த ஏசில இருக்க டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் உங்களுக்கு தெரியணும். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டெக்னிக்ஸ் நிறைய இருக்கு இதுல. அதாவது பாத்தீங்கன்னா வந்துட்டு சின்ன எரர் தான் இருக்கும். ஆனா அந்த ஓனர்ஸ்க்கு அது சரி பண்ண தெரியாது. ஆனா அந்த பர்சன் டெக்னிக்கல் பர்சன் அவங்களுக்கு ஈஸியாவே சரி பண்ண தெரிஞ்சுக்கும். ஆனா அதுக்கு வந்து அவங்க சார்ஜஸ் மினிமம் ஒரு 500 rupees தான் போடுவாங்க. சோ அந்த மாதிரி உங்களுக்கு டெக்னிக்ஸ் தெரிஞ்சிச்சுன்னா நல்லா இதுல ஏர்ன் பண்ணலாங்க. டைமிங்க்கு நீங்க சர்வீஸ் பண்ணணும். இப்ப வேணும் அப்படின்னு கேட்டா கண்டிப்பா அந்த டைம்க்கு நீங்க போய் சர்வீஸ் பண்ணணும். அதை மிஸ் அவுட் பண்ணவே கூடாது. அதே போல மார்க்கெட்டிங் பண்ணணும் உங்களோடது. ஃபர்ஸ்ட் நீங்க கார்டு பிரிண்ட் பண்ணிக்கோங்க. அதே போல வெப்சைட்ஸ் கிரியேட் பண்ணிக்கோங்க. நீங்க வந்து பேம்ப்ளெட்ஸ் மூலமா நியூஸ் பேப்பர்ஸ்குள்ள வச்சு நீங்க வந்து உங்களோட
பிசினஸ் வந்து ப்ரொமோட் பண்ணுங்க. ஹோர்டிங்ஸ் மூலமா SEO பண்ணுங்க, கூகுள்லயே ஆட் கொடுங்க. எப்படியெல்லாம் உங்க பிசினஸை ப்ரொமோட் பண்ண முடியுமோ எல்லா விதத்திலுமே உங்க பிசினஸ் நீங்க ப்ரொமோட் பண்ணுங்க. கம்பெனியை வந்து ஃப்ரீயாவே ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. பிசினஸ் கான்டாக்ட்ஸ் ஃபர்ஸ்ட் நீங்க எடுத்துக்கோங்க. அவ்வளவுதாங்க. நீங்க ஓனா AC சர்வீஸ் சென்டர் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதுக்கு ஆஃபீஸ் எதுவுமே வேணா, உங்க வீட்ல இருந்தே நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு லேப்டாப் வச்சுக்கிட்டு ஒரு ஃபோன் மொபைல் இருந்தாலே போதும், உங்களுக்கு லேப்டாப் கூட அவசியம் கிடையாது. ஸோ நீங்க ஈஸியா வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். வெப்சைட் எதுக்கு சொன்னா, வெப்சைட்லயே அப்பாயின்மெண்ட் புக் பண்ற மாதிரி, உங்களுக்கு ப்ரையரா மெசேஜஸ் வர மாதிரி அந்த மாதிரி இருந்தா கொஞ்சம் கன்வீனியன்ட்டா இருக்கும். ஏன்னா இப்ப எல்லாமே ஆன்லைன்ல போயிடுறதுனால வந்துட்டு அது கொஞ்சம் அவங்களுக்கும் ஈஸியா இருக்கும்ன்றதுனால தான் வெப்சைட் உங்களுக்கு சொன்னேன். இப்போ ப்ராஃபிட்னு பாத்தீங்கன்னா இது நீங்க டார்கெட் பண்ண வேண்டியது மேக்ஸிமம் வந்து அபார்ட்மெண்ட்ஸ். இப்ப மினிமம் கட்டுறதே பாத்தீங்கன்னா 6 to 10 அபார்ட்மெண்ட் அப்படின்னு இருக்க ஒரு பில்டிங். சோ அந்த மாதிரி அபார்ட்மெண்ட்ஸ் காம்பவுண்ட் ஹவுஸ் எல்லாம் இருக்கும் பாருங்க. அது ஒரு லைன்லயே பாத்தீங்கன்னா நீங்க ஒரு அபார்ட்மெண்ட்லயே 20 வீடு கிட்ட அந்த மாதிரி நீங்க டார்கெட் பண்ணீங்கன்னா, சோ ஒரு 500-600 வீடுக்குள்ள இருக்கிற காம்பவுண்ட் ஹவுஸ் நீங்க டார்கெட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா அதுல வந்து ஒரு 100 பேருக்கு உங்களுக்கு ஆர்டர் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. சோ அந்த மாதிரி பண்ணுங்க. அது இல்லாம ஆபீஸ், கம்பெனிஸ் அந்த மாதிரி, சோ ட்ரைனிங் சென்டர்ஸ், நிறைய இன்ஸ்டிடியூட்ஸ்ல எல்லாம் வந்து உங்களுக்கு AC வந்து வச்சிருப்பாங்க. சோ ஆபீஸ், கம்பெனிஸ் இந்த மாதிரிலாம் நீங்க பாத்தீங்கன்னா அங்கெல்லாமும் நிறைய ஒரு 20 to 50 ACs அப்படி கூட யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். சோ அந்த மாதிரி இடத்துலயும் நீங்க வந்துட்டு ரீச் பண்ணலாம். பல்க் ஆர்டர்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இது இல்லாம AMC சர்வீஸ் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். சோ அட்லீஸ்ட் நீங்க மினிமம் நீங்க பாத்தீங்கன்னா 50,000 வரைக்கும் இதுல ஏர்ன் பண்ண முடியுங்க தாராளமா. உங்களோட எஃபர்ட் போட்டு நீங்க வந்து ஈஸியா கிரியேட் பண்ணீங்க உங்களோட பிசினஸ் அப்படின்னா கண்டிப்பா வந்து இதுல நீங்க சஸ்டெயின் ஆகி சக்சஸ்ஃபுல் ஆக முடியும். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து லைஃப் லாங் இருக்கிற பிசினஸ். இது வந்து உங்களோட டெக்னிக்ஸ். இன்கேஸ் உங்களுக்கு பிசினஸ் சூட் ஆகல அப்படின்னா கூட இந்த ஃபீல்ட்ல வந்து ஜாபுக்கே வந்து ஸ்டார்டிங் சேலரி 15,000ல இருந்து தராங்க. உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாம ஜஸ்ட் ஒரு கோர்ஸ் பினிஷ் பண்ணிட்டு அவங்க கிட்ட வந்துட்டு நீங்க ஒரு இன்டர்ன்ஷிப்பா ஜாயின் பண்ணாலுமே, சோ இந்த பிசினஸா நீங்க பண்றதா இருந்தாலும் சரி, ஜாபா பண்றதா இருந்தாலும் சரி, இந்த கோர்ஸ் நீங்க இது மாதிரி படிச்சுட்டு AC டெக்னீஷியனா ஆகிறது நல்ல வேல்யூ. இங்க மட்டும் இல்ல, அப்ராட்லயுமே இதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. சிங்கப்பூர், ஆஸ்திரேலியா, கனடா இந்த மாதிரி இடத்துலயுமே வந்து நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு AC இன்ஸ்டாலேஷன் பர்சன்ஸ்க்கு. சோ நீங்க வந்துட்டு ஒரு குவாலிஃபைட் பர்சனா இதை ஸ்டார்ட் பண்ணாலும் ஓகே, இல்ல ஆல்ரெடி நீங்க ஒருத்தவங்க கிட்ட ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க பிசினஸா ஸ்டார்ட் பண்றதுனாலும் ஓகே. சோ நீங்க ரிசர்ச் பண்ணிட்டு இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை நீங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிட்டு லைக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.